தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவர் மோகன் பகவத் அவர்களுக்கு அ கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. "மோடிய ஏன் இன்னும் பதவியில வச்சிருக்கிறீங்க?" அப்படின்னு ஒரு கடிதம். இன்னொரு புறம் செந்தில் பாலாஜி விடுதலை, நேற்றைய தினம் சவுக்கு சங்கர் விடுதலை. இன்னும் ஒரு சில தினங்கள்ல உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர். தமிழ்நாடு அரசியல் பரபரப்பா ஆயிட்டிருக்கு. இன்னொரு புறம் மோடி கடந்த 10 ஆண்டுகள்ல மிகப்பெரிய தோல்விய அடைஞ்சிருக்கிறாரு. எல்லாம் மூடி மறைக்கப்பட்டுள்ளது. மேக் இன் இண்டியா திட்டத்திலிருந்து எல்லாமே தோல்வி தான். ஒரு திட்டத்த கூட பெருமையா சொல்ற அளவுக்கு மோடி கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்கள் பல கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இத எப்படி தோழர் பார்க்குறீங்க? கெஜ்ரிவால் வந்து ஏற்கனவே கெஜ்ரிவால் வந்து இந்துத்துவத்தினுடைய இன்னொரு முகமா இருக்காரு. இந்துத்துவத்திற்கு பிஜேபிக்கு ஒரு மிகச் சரியான கொள்கை ரீதியான ஒரு சமமான ஆளாக கெஜ்ரிவால் பார்க்கப்படுறாரு. அதனால தான் அவருக்கு இந்த மாதிரி ஷார்ப்பான நெருக்கடியா, நேரடியா மோதுகிற ஒரு நிலைமை அவருக்கு வருது. அ தேர்தல் காலத்துல அவர் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அவர் ஒரு பெரிய புயலை கிளப்புற மாதிரி 75 வயது ஆயிருச்சு மோடி. உடனடியா 75 ஆண்டு முடிஞ்சதும் அவர் பதவி விலகுவார். அவருக்கு பதிலா வந்து அவர் அவர் சார்பாக இவர் வந்து முன்னிறுத்தப்படலாம். அமித்ஷா வந்து முன்னிறுத்தப்படலாம் அப்படின்லாம் வந்து புயல கிளப்புனாரு. அவர் இப்போ தொடர்ந்து மோடியை வந்து நேரடியா தாக்குற விதமா, மோடியா நானா? மோடி வந்து பிரதமர் பதவியில வந்து நீடிக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் பேசுறாரு. பிரதமர் மோடி சக்தி வாய்ந்தவர். கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாரு அவரு. அவர் வந்து பிரதமரா இருக்கிறதுனால ஒரு சக்தி வாய்ந்தவரா இருக்கலாம். ஆனா அவர் ஒண்ணும் கடவுள் இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு, அ பிர இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் அல்லது ஒருவித ஆற்றல் நமக்கு உதவி செய்கிறது. எனக்கு பதவி ஆசை இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது அவரு வந்து தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு, இன்னொரு அமைச்சரை வந்து இன்னைக்கு முதல்வரா மாத்திருக்கிறார். 3 முறை பதவியை ராஜினாமா செய்துள்ளேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மோடி மோடி வந்து அதாவது நான் வந்து 3 முறை எனக்கு பதவி ஆசை இல்லாம ராஜினாமா பண்ணியிருக்கேன். இன்னொரு ஒரு பெண்ண வந்து நான் முதல்வர் ஆக்கியிருக்கிறேன். ஆனால் உங்களால முடியுமா? 75 வயது கடந்தால் உங்க பதவியில நீடிக்கக் கூடாது என்பது உங்களுடைய நிபந்தனை. ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டளை. அந்த கட்டளையே மோடி மீறுகிறாரா? அப்படின்னு ஒரு நெருக்கடிய குடுக்குறாரு. சாதாரணமா அவரு பேசுறது மட்டும் இல்லாம, மோகன் பகவத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த கடிதத்துல 2 முக்கிய கேள்விகள். ஒன்று உங்களுடைய கொள்கையில், உங்களுடைய அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த இந்த விஷயத்துல வந்து மாறுதல் கொண்டு வந்திருக்கீங்களா? 75 வயது கடந்தவர்களை அ இந்த அதிகாரத்தில் வைப்பதற்கான ஒரு புதிய மாற்றங்கள் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? அல்லது கொண்டு வரப் போகிறீர்களா? ஏன் வந்து தொடர்ந்து மோடி பிரதமராக நீடிக்கிறார்? இதற்கு முன்பு முரளி மனோகர் ஜோஷி, அடல் பிகாரி மன்னிக்கணும் இவரு அத்வானி, லால் கிஷன் அத்வானி போன்றவர்கள் இந்த காரணத்தை காட்டி தான் வந்து தள்ளி வைக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் அவங்க ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள். மோடி உள்ள வரும்போது அத்வானி தான் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார் என்று பலரால் பேசப்பட்டுச்சு. இன்னும் சொல்லப்போனா இந்தியா முழுக்க ஒரு அரசியல் ஆய்வாளர்கள் அததான் நினைச்சாங்க. அவர் தான் வந்து ஒரு வலிமையான தலைவரா இருக்காரு. நீண்ட கால அடிப்படையில அவர் வேலை செஞ்சிருக்காரு. மூத்தவரா இருக்காரு. அதனால அவர் தான் வருவார்ன்னு எதிர்பார்க்கப்பட்ட போது, அவரை ஓரங்கட்டி விட்டு தான் மோடி குஜராத்தினுடைய ஒரு மாடல் அப்படின்னு சொல்லி முன்னிறுத்தப்பட்டு, மோடி அலை வீசிச்சு இந்தியா முழுவதும். ஆனா இன்றைக்கு மோடிக்கு 75 வயது ஆகிவிட்டது. ஏன் அவர் மட்டும் இந்த பதவியில் நீடிக்கணும்? ஓ! ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகள் தோத்து போச்சா? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா இன்றைக்கு அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு உருவாயிருக்கு. அது இல்லாம இந்த இடியை கொண்டு, சிபிஐ போன்ற நிறுவனங்களை கொண்டு, நீதிமன்றங்களை கொண்டு இவர்கள் வந்து எதிர்க்கட்சிகளை முடக்குவது, ஜனநாயகத்தை வந்து முற்றிலுமாக மறுப்பது. இன்னும் சொல்லப்போனா இந்த சட்டங்களை வகை தொகையின்றி மாற்றுவது. இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து இல்லையா? எந்த அடிப்படையில இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கொள்கிறது? இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்கிறோம், இந்தியாவை பாதுகாக்கிறோம், இந்து மக்களை பாதுகாக்கிறோம்லாம் முழக்கம் முழக்கம் வைக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த நாட்டின் ஜனநாயகத்துக்கு கேடு இல்லையா? அப்படின்னு ஒரு கேள்வியை அந்த 2 கேள்வியையும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்களுக்கு கடிதமாக எழுதி அனுப்பிச்சிருக்காரு. இதற்கு இன்றைக்கு மோகன் பகவத் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு.
ஏன்னா அவர் தொடர்ந்து எல்லா கூட்டத்திலயும், எல்லா பரப்புரைகள்லயும் இந்த கேள்விகள மக்களிடத்துல வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க இதுக்கு பதில் சொல்லலன்னா, மக்கள் உங்களை என்னன்னு புரிஞ்சுப்பாங்க. இப்ப மக்கள் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம் என்பதை அவங்க இல்ல அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு வரும். இவர்கள் தேவைக்கு ஏற்றாற்போல் அவங்க அத மாற்றிக் கொள்வார்கள் போல இருக்கு. மக்கள் நலன் இவங்களுக்கு முக்கியம் இல்ல. அப்படிங்கிற ஒரு நெருக்கடி அவங்களுக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு கேரளா கூட்டத்துல அவங்க ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பதில் சொல்ல வேண்டி வந்துச்சுன்னா, அது மக்கள் பிரச்சனையா இருக்கு. மக்கள் வந்து தொடர்ந்து ராகுல் காந்தி போற இடத்துலலாம் இத பத்தி பேசுறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற நோக்கமே இல்லை. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிற நோக்கமே இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சோனியா காந்தி அவங்க பேசுறாங்க. அப்பதான் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க. அதுல எங்களுக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்லன்னு பதில் சொல்றாங்க. இப்ப இதுல ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கே ஒரு நெருக்கடி. ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மீதே கேள்வி வருது அப்படிங்கும்போது, அதனுடைய கண்ணியத்தன்மையை காக்க வேண்டிய பொறுப்பு அதனுடைய தலைவராக இருக்கிற மோகன் பகவத்துக்கு இருக்கு. அப்போ அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஒருவேளை பதில் சொல்லவில்லை என்றால், மக்கள் மிகத் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். இது மோடியினுடைய எதேச்சரிய அதிகார போக்கு வந்திருக்கு. மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ்ஸே கூட மோடியை எதிர்க்க முடியாத ஒரு நிலைமை இன்றைக்கு வந்திருக்கு. மோடி ஒரு சர்வாதிகாரியாக மாறி இருக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்வாங்க. இப்போ இதற்கு பதில் சொல்லலைன்னா அடுத்த கட்டம் கெஜ்ரிவாலுடைய அதுவா தான் இருக்கும். பார்த்தீங்களா, ம். மோகன் பகவத்னாலேயே இத வந்து பேச முடியல. அப்போ எல்லோரும் இந்தியாவில் ஒரு பக்கம் ஜனநாயகம் இல்ல. யாரும் பேச முடியாத நிலைமை இருக்கு. இப்போ கட்சிக்குள்ளேயே மோடி 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 மீது விமர்சனம் வைப்பதற்கோ, அவர் செய்கிற தவறை சுட்டிக்காட்டுவதற்கோ இடமில்லாமல் ஒரு சர்வாதிகார ஆட்சியை மோடி நடத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே மோடியை வந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்னு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்துரும். இப்ப இது ஒரு இக்கட்டான சூழலாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலைமையில தான் இன்றைக்கு செந்தில் பாலாஜி வெளிய வந்திருக்கிறாரு. எப்படி நான் கெஜ்ரிவால் மாதிரி நான் இல்லன்னாலும், ஓரளவுக்கு நெருக்கடியை செந்தில் பாலாஜியும் கொடுப்பார். ஏன்னா, அவங்களுக்கு ம். நேரடியா மாநிலத்தில வந்து நேரடி எதிரியாக செந்தில் பாலாஜி பார்க்கப்பட்டார். அதனால தான் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அவருடைய ஜாமீன் வந்து மறுக்கப்படுகிறது. எவ்வளோ பேர் ம். வெளியில வந்தது போக கூட, அவரால வர முடியலங்கிறதுக்கு காரணம் பொலிட்டிக்கல் பிரஷர் தான். ஏன்னா, இது வந்து 3வது முறை இறுதி தீர்ப்பு வரவேண்டிய நாள்ல மீண்டும் அவங்க வந்து தள்ளி வைக்கிறாங்க. கமெண்ட்ஸ்லாம் குடுத்துட்டாங்க. ஆனா, ம். தீர்ப்பை மட்டும் தள்ளி வைக்கிறாங்க. கடந்த முறையாவது வந்திருக்க வேண்டும். கடந்த முறையும் வந்து வரல. அ அவங்க கடுமையா வந்து எதிர்த்தரப்ப கேள்வி எழுப்புனாங்க. ஆனால் ஜாமீன் குடுக்கல. இந்த முறை தான் குடுத்திருக்காங்க. 3 முறை திரும்ப திரும்ப வந்து அது மறுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது இதுல வந்து மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ இன்றைக்கு அந்த பிரஷர் எல்லாம் உடைத்து வெளில வந்திருக்கிற செந்தில் பாலாஜி, இதற்கு ரிவெஞ்ச் எடுக்க காத்திருப்பார். அதுவும் நேரடியா அவர் வந்து அண்ணாமலையை ஆட்டுக்குட்டி என்று நேரடியா தாக்கிட்டு இருந்தாரு. இப்போ அதற்கான முழு வீச்சாக அந்த வேலையை பொலிட்டிக்கல் ரீதியாவும் தோற்கடிச்சிருக்கிறாங்க. அவர் உள்ள இருந்தபோது ம். கூட அவங்களால வெற்றி பெற முடியல. இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. செந்தில் பாலாஜி தன்னை தன்னை நிறுவிக் கொள்வதற்கும், அதற்காக பிஜேபியை எதிர்ப்பதற்குமான ஒரு முக்கியமான கட்டம் இன்றைக்கு வந்திருக்கு. அந்த வேலைய அவர் செய்யப் போறாரு. இப்படித்தான் வந்து பல மாநிலங்கள்ல இவர்களால தாக்கப்பட்டவங்க, இவர்களால நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டவங்க வெளியில வந்து பிஜேபிக்கு எதிராக கடுமையாக வேலை செய்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு. கண்டிப்பா தோழர். இப்போ கடந்த 10 ஆண்டுகள்ல ஊழல ஒழிக்க வந்த உத்தமர்கள் நான் தான் அப்படின்னு சொல்லி பேசின மோடி அவர்கள், அவங்க குற்றச்சாட்டப்பட்ட எந்த நபர்களுக்கு மேலயும் சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்றத பார்த்துருக்கோம். ஏன் செந்தில் பாலாஜியே வந்து இப்போ கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு மேல ஜெயில்ல இருந்திருக்கிறாரு. அவர் மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்கு எந்த சாட்சியுமே குடுக்கல. எவிடன்ஸ் குடுக்கல. அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்ல. அது மட்டும் இல்லாம, அமலாக்கத்துறைய வெறும் அரசியல் ஆயுதமாக தான் பயன்படுத்தி கொண்டு வருகிறது பாஜக அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இன்னைக்கு அம்பலப்பட்டு நிக்குது. மோடி கொண்டு வந்த திட்டங்கள், மேக் இன் இந்தியா, ஸ்வச் பாரத் இது மாரி பல இந்தியாக்கள சொல்லலாம். நியூ இந்தியா அது இதுன்னு கொண்டு வந்தாங்க இல்லையா? இது எல்லாமே இன்றைக்கு ஃபெயிலியர் தான்.
அப்படின்னு இன்னைக்கு மக்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. பல ஆராய்ச்சியாளர்கள் ஒண்ணு ஒண்ணா எடுத்து எழுதி கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மோடியே பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல வாயில பெருமையா கூட சொல்ல மாட்றாரு. "பார்த்தீங்களா, நாங்க இத கொண்டு வந்தோம். இத கொண்டு வந்தோம். அத கொண்டு வந்தோம்" அப்படின்னு. வந்தே பாரத் கொண்டு வந்துட்டு பெருமை கூட பேச முடியல. ஏன்னா, சாமானிய மக்கள் 100 பேர்ல 95 பேர் கஷ்டப்படுறான். ஃபெஸ்டிவல் டைம்ல ஊருக்கு போறதுக்கெல்லாம். ஸோ இந்த சம்பவங்கள எப்படி தோழர் பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லங்க. வந்தே பாரத் ஒரு பக்கம் ஓடுது. ஆனால் நா நா நாளொன்றுக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வாரம் வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. ஆக்சிடென்ட். இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் குறித்து வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க? இந்த தொழில்நுட்ப விஷயங்கள வந்து அதிகப்படுத்தணும். ஆட்கள் பல இடங்கள்ல, பல ஸ்டேஷன்ல வந்து ஆட்கள் குறைவாக இருக்காங்க. தொழிலாளர்கள் இந்த ரயில்வே தண்டவாளங்கள்ல வேலை செய்ற தொழிலாளர்கள் குறைவா இருக்கிறாங்க. நெறைய இடத்துல ஒப்பந்த ஊழியர்கள் தான் பயன்படுத்தப்படுறாங்க. இந்த பிரச்சனைகள தீர்க்கிறதே இல்ல. அதற்கான ஏற்பாடுகள செய்யவே இல்ல. மாறாக மெட்ரோ ரயில் திட்டம் வருது, வந்தே பாரத் திட்டம் வருது. இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. நீங்க சொல்ற மாரி இதெல்லாம் பயன்படுத்துறவங்க நம்ம எளிய மக்கள் இல்ல. இங்க வந்து ம். நீங்க லோக்கல் ட்ரெயின்ல சென்னையில லோக்கல் ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ட்ரிப்புக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அதுல ஏறி போறாங்க. அதனுடைய கட்டணம் வந்து ரூ. 5 தான். அதிகபட்சம் வந்து ரூ. 20 தான். நீங்க செங்கல்பட்டுல இருந்து பாரிஸ்க்கு போணும்னாலே ரூ. 20 தான். இந்த இந்த ட்ரெயின்ல தான் அவ்வளவு மக்கள் வந்து பயனடைறாங்க. அதுபோல நீங்க வந்து இங்கருந்து நமக்கு சென்னையில இருந்து கன்னியாகுமரி போணும்னா, சாதாரண கட்டணத்துல 280 நெனைக்கிறேன். அதுல தான் வந்து மக்கள் கூட்டம் அலைமோதுது. அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல நிரம்பி வழியுது. மக்களால அ நெருக்கடிய சமாளிக்க முடியாம மூச்சு முட்டுற அளவுக்கு மக்கள் நின்னுட்டு போறாங்க. இப்ப அதற்கான ம். வசதிகளை மேம்படுத்துவது, கூடுதல் அ உங்களுக்கு தொடர் வண்டிகள கொண்டு வர்றது, கூடுதல் வழித்தடங்களை உருவாக்குவது, இந்த சாதாரண ட்ரெயின்களுடைய கூடுதல் வழித்தடங்களை உண்டாக்குவது. இதற்கான எந்த வேலையும் கடந்த 10 ஆண்டுகள்ல நடைபெறவே இல்ல. புதிய வழித்தடம்னு எத சொல்றாங்க? இப்ப கடைசியா வந்தது நாகர்கோவில் வரைக்கும் அந்த இது திருவனந்தபுரம் வரைக்கும் வந்த ட்ரெயின வந்து கூடுதலா இன்னொரு ஸ்டேஷனுக்கு வந்தது. அது ஏற்கனவே இருக்கிற தண்டவாளம் தான். ஒண்ணும் புதுசா ஒண்ணும் இல்ல. கூடுதலா இன்னொரு ஸ்டேஷன் தாண்டி வருது. அததான் அவங்க சாதனையா சொல்றாங்க. அதேபோல திருநெல்வேலி வரைக்கும் வந்த ட்ரெயின தூத்துக்குடி வரைக்கும் வர வச்சிருக்காங்க. அல்லது நாகர்கோவில் ம். வரைக்கும் வர வச்சிருக்காங்க. இதுதான் அவர்கள் செய்த சாதனை. எங்கேயும் புதிதாக வழித்தடங்கள் அமைக்கப்படவில்லை. நம்ம தமிழ்நாட்டுக்கு கடந்த பட்ஜெட்ல எவ்வளவு அதாவது லட்சக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செலவு செய்ய வேண்டிய இடத்துல, அவங்க வந்து ரூ. 1000 ரூ. 100 ரூ. 400. இந்த மாரிலாம் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதான் அவங்க லட்சணம். அப்போ வந்து இது போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம, இதுல எப்படி பேச முடியும்? இது மக்கள் வந்து எங்களுக்கானதாகவே பார்க்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இங்கருந்து நமக்கு கோவை போணும்னா ரூ. 1200 எவ்வளோ சொல்றாங்க. அதுல ம். சுழலும் சேர் இருக்குதா? என்னென்னமோ இருந்துட்டு போட்டோம். ஆனா அத யார் பயன்படுத்த முடியும்? சாதாரண ம். ஒரு அடித்தட்ட மக்களோ, அல்லது ஒரு நடுத்தர மக்கள் கூட அத பயன்படுத்த முடியாது. ஒன்லி அப்பர் காஸ்ட் தான் அத பயன்படுத்த முடியும். அப்படியான திட்டங்கள் தான் வந்துட்டு இருக்கு. அப்போ அதை பெருமையாக நீங்க பேச முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அதேபோல அவர்கள் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களும் தோல்வியை நோக்கி நகர்த்திருக்கு. அதனுடைய அதனுடைய வெற்றி வந்து எதுல நமக்கு பார்க்க முடியும்னா, அது என்னத்தை சாதித்திருக்கிறது? அது ம். அதனுடைய அ அ அவுட்கம் என்ன? அப்படிங்கிறத தான் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ சமீபத்தில வந்திருக்கிற வாசுகி சாஸ்திரி அப்படிங்கிறவங்க ஐஎஃப்எஃப்னுடைய முன்னாள் முன்னாள் நிர்வாகி. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்லலாம் அவங்க வேலை பார்த்தாங்க. அவங்களுடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல இவங்க கொண்டு வந்த மேக் இன் இண்டியா திட்டம் தோல்வியை சந்திச்சிருக்கிறது. அது ம். அந்நிய நேரடி முதலீடு, ஃபாரின் அ ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து தோல்வி. பெரிய அளவுக்கு முதலீட்டை கொண்டு வரல. நாடு நாடாக அப்படின்னு அவங்க வந்து அ ப அ புள்ளிவிவரத்தோட சொல்றாங்க. எவ்வளோ வந்திருக்கு, இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ வந்திருக்குங்கிறது உட்பட சொல்றாங்க. அதாவது நீங்க ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் இத்தனை கோடிக்கு ஒப்பந்தம் ஆயிருக்கு, இத்தனை கோடிக்கு ஒப்பந்தம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அது ஒப்பந்தம் மட்டும் தான். எப்படி வந்து நிதிஷ்குமாருக்கும், சந்திரபாபு நாயுடுக்கும் கோடிக்கணக்குல நான் தரேன்னு வாக்குறுதி குடுத்திருக்காரோ, அந்த மாரி வாக்குறுதி தான். அது செயல்பட்டுச்சா? அப்படிங்கிற கேள்விக்கு இந்த இந்த கட்டுரையில பல இடங்கள்ல வந்து புள்ளிவிவரத்தை சேகரிச்சு குடுத்திருக்காங்க. ரொம்ப அவங்க சொன்னதை விட 10% கூட இங்க வந்து வரல. வ இந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து வரல அப்படின்னு சொல்றாங்க.
அதேபோல ரகுராம் ராஜன் ஆர்பிஐனுடைய முன்னாள் இயக்குனர் என்ன சொல்றாருன்னா, இந்த 10 ஆண்டுகள்ல இந்த மேக் இன் இந்தியா திட்டம் மூலம் வெறும் 5000 வேலைவாய்ப்புகள் தான், நேரடி வேலைவாய்ப்புகள் தான் உருவாயிருக்கு. அதற்காக ம். இவர்கள் செலவு செய்த தொகை வந்து அ எ $825 மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மிகப்பெரிய தொகை. வெறும் 5000 வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இவ்வளவு தொகை செலவு பண்ணுமா? அப்படின்னு ம். அவர் வந்து கேள்வி எழுப்புறாரு. அப்போ இன்னொரு பக்கம் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க தொகைகள குறைச்சிட்டு வராங்க. அது பல பகுதிகள்ல அது வந்து முழுமையா அழிந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை வருது. விவசாயம் பொய்த்து போய் கொண்டிருக்கிறது. விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படல இன்றைக்கும். இன்றைக்கும் அவர்களுடைய குறைந்தபட்ச ஆதார விலை, அது வந்து இன்னைக்கும் வந்து நிர்ணயிக்கப்படல. அதுக்கு தொடர்ச்சியா அவர்கள் அவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள்ல அதாவது நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் பயன்பெறுகிற அல்லது ஈடுபடுகிற அந்த தொழில்களுக்கான எந்த சலுகைகளும் இல்ல. ஆனால் இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்ல பல சலுகைகள் குடுத்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ரகுராம் ராஜன் என்ன சொல்றாருன்னா, வரிச் சலுகைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல ம். மின்சாரம் எல்லா இலவச மின்சாரம், 24 மணி நேரம் மின்சாரம், அதிக ஹை வாட் இப்ப நமக்கு வீடுகள்ல பயன்படுத்துற மாரி அல்லது கிண்டி கிண்டி இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாரிலாம் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு குடுக்குற மாரி ஸ்மால் ஸ்கேல்லலாம் கிடையாது. அ உயர்ந்த மெகாவாட் உடைய மின்சாரங்கள் அவங்களுக்கு குடுக்கணும். அந்த மாதிரி அத மாரி தொழிலாளர் சட்டங்கள் அங்க வந்து வராது. இப்போ நம்ம சென்னையிலே இருக்கிற பல பன்னாட்டு நிறுவனங்கள்ல நமக்கு இந்திய கொடியும், அவங்க நாட்டு கொடியும் பறக்கும். அந்த இடங்கள் எல்லாம் இந்திய தொழிலாளர் சட்டம் வந்து பொருந்தாது. நம்ம வந்து சங்கம் அமைக்க முடியாது. அங்க போய் வந்து இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதுல டி இதுல வச்சிருக்காங்க பாருங்க. எம்ஆர்எஃப் தொழிற்சங்கம் வச்சிருக்காங்க. டன்லப் தொழிற்சங்கம் வச்சிருக்காங்க. இந்த மாரி தொழிற்சங்கங்கள டிஎல்எஃப்குள்ள வைக்க முடியாது. டிஎல்எஃப் தொழிற்சங்கம்னு வச்சிருக்காங்களா? வைக்க வைக்க முடியாது. அதேபோல ம். இங்க இருக்கிற ஐடி த ஐஏ ஐடி போன்ற துறைகள்ல சோழிங்கநல்லூர்ல இருக்கு, டைடல் பார்க்ல இருக்கு. அங்கெல்லாம் சங்கம் ஆரம்பிக்க முடியாது. அப்படி தொழிலாளர் சட்டங்களும் அங்க வந்து செல்லாது. அந்த மாதிரி இப்போ வந்து இதுல பாக்ஸன் நிறுவனம். அதுல எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு. அதுலலாம் அரசே தலையிட முடியாத ஒரு சூழல் இருக்கு. அந்த அளவுக்கு அதற்கான சலுகைகள அவங்க அள்ளி குடுத்துருக்காங்க. ஆனால் விளைவு என்ன வந்திருக்குன்னு பார்த்தா, நேரடியான வேலைவாய்ப்புகள் 5000 தான். மறைமுக வேலைவாய்ப்புகள் 15,000 தான். இந்த 20,000 வேலைவாய்ப்புகளுக்கு தான் பல கோடி செலவழிச்சு, பல நாட்கள் வந்து அவரு இந்த ஊர் ஊரா சுத்தி இருக்கிறாரு. அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு வந்து அம்பலமாயிருக்கு. ஆக மோடி பல திட்டங்கள் இதுபோன்று பல திட்டங்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு 10 ஆண்டுகளுடைய முடிவுல வெற்றி பெற்றிருக்கிறா, தோல்வி அடைந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு டேட்டாஸ் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இது வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை சமூகத்திலும், அரசியல்லயும் செலுத்தப்போகுது. அது வந்து குறிப்பா எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்க போறாங்க. அடுத்தடுத்த தேர்தல்ல இது வந்து வெளிப்படப் போகுது. தொடர்ந்து மோடியினுடைய அலை இனிமேல் வீசப் போறதில்ல. எதிர்ப்பலை ஏற்கனவே தொடங்கி விட்டது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் கவனத்துக்கு செல்லும்போது, மிகப்பெரிய எதிர்ப்பை மோடி வந்து முற்றிலுமாக துடைத்தெறியப்படுகிற நிலைமை வந்து இன்றைக்கு வந்திருக்கு. கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்து. நன்றி. நன்றி, நன்றி.